12 ராசிகள்ல ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு ராசியில பிறந்தவர்களா இருப்பாங்க. இவர்களுக்கு ஒவ்வொரு விதமான குணம், திறமை இருக்கும். சிலர் செய்யும் காரியங்கள் ஆச்சரியமானதா இருக்கும். அவர்கள் சாதாரணமா செய்யும் காரியங்களில் கூட அசாதாரணமான வெற்றிகள் குவியும். நினைத்த காரியங்கள் உடனடியா நடந்துவிடும். இப்படிப்பட்டவர்களை அதிர்ஷ்டசாலிகள் என்று சொல்வாங்க. இப்படிப்பட்ட அதிர்ஷ்டம் அனைவருக்கும் கிடைப்பது கிடையாது. ஒரு சில குறிப்பிட்ட ராசியில் பிறந்தவர்களுக்கு மட்டுமே அதிர்ஷ்டமும் வெற்றியும் சாத்தியப்படும். இவர்களை தெய்வ அருள் பெற்ற ராசிகள் என்று சொல்லுவாங்க. பெண்கள்ல சிலருக்கு பிறந்த வீட்டை விட திருமணமாகி செல்லும் வீட்டில் தான் அதிர்ஷ்டம் கொட்டும். அப்படி பிறக்கும் போதே மகாலட்சுமியின் பரிபூர்ண அருளை பெற்று அதிர்ஷ்டத்துடன் பிறந்த ராசி பெண்கள் யார் என்பதை வாங்க தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளில் ஒவ்வொரு ராசியும் ஒவ்வொரு வகையில் சிறப்பு பெற்றவையா உள்ளன. இந்த ராசிகளில் சுபகிரகங்களில் பார்க்கப்படும் போது அந்த ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டம் கூடும். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான விதிப்பலன்களை கொண்டவர்களா இருப்பாங்க. ஆனால் சிலருக்கு மட்டுமே அவர்கள் விரும்பிய அனைத்தும் கிடைக்கும். அவர் தொட்டதெல்லாம் வெற்றியா அமையும். ஆனால் சிலருக்கோ கடுமையா உழைத்தாலும் வெற்றி என்பது கிடைக்காது, அல்லது வெற்றியை பெறுவதற்கு கடுமையா போராட வேண்டி இருக்கும். ஜோதிட சாஸ்திரத்தின்படி சில ராசிகளால் பிறக்கும் போது அதிர்ஷ்டத்தை பெற்ற ராசிகள் என குறிப்பிடுவாங்க. அவற்றில் பிறக்கும் போதே அதிர்ஷ்டத்துடன் பிறந்த பெண்களின் ராசிகள் எவை என்பதை இங்கு பார்க்கலாம். இவர்கள் பிறந்த வீட்டிலும் சரி, புகுந்த வீட்டிலும் சரி, செல்வத்திற்கு பஞ்சமே இருக்காது. ரிஷபராசியில பிறந்த பெண்கள் புத்திசாலியாகவும் கடின உழைப்பாளியாகவும் அதிர்ஷ்டம் நிறைந்தவர்களாகவும் இருப்பாங்க. தங்கள் தொழில் அல்லது வேலையில மிக பெரும் சாதனைகள் செய்து வெற்றியாளர்களாய் இருப்பாங்க. இவர்கள் மட்டும் அதிர்ஷ்டசாலிசனமா இருக்க மாட்டாங்க. இவர்கள் வீடும் அதிர்ஷ்டசாலியாதான் இருக்கும். அடுத்தது, மிதுன ராசியில பிறந்த பெண்கள் கடின உழைப்பாளிகளாகவும் அறிவாளிகளாகவும் அதிர்ஷ்டசாலிகளாகவும் இருப்பார்கள். இவர்கள் வாழ்க்கையில பெரிதா போராட வேண்டிய தேவையே இருக்காது. இவர்களுக்கு எல்லா விதமான வசதி வாய்ப்புகளும் இருக்கும். இவர்கள் தங்கள் வாழ்க்கையில் வெளிப்படையாகவும் அற்புதமாகவும் வாழ தெரிந்தவர்கள். இவர்களின் அதிர்ஷ்டம் குடும்ப உறுப்பினர்களுக்கும் அதிர்ஷ்டம் வாய்க்க அதிக வாய்ப்பு இருக்கிறது. கடகராசியில பிறந்த பெண்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள். இவர்கள் தொட்டதெல்லாம் துலங்கும். வெற்றிகள் குவிந்து கொண்டே இருக்கும். இவர்கள் திருமணமாகி செல்லும் வீட்டில் மகிழ்ச்சியும் செல்வ செழிப்பும் ஏற்படும். சிம்மராசியில பிறந்த பெண்கள் மிகவும் கடினமாக உழைக்கக்கூடியவர்கள், புத்தி கூர்மையானவர்கள். ஒரு வேலையை செய்ய வேண்டும் என முடிவு செய்து விட்டால் அதை முடிக்கும் வரை ஓயமாட்டார்கள். சிம்மராசி பெண்களின் வாழ்க்கையில் சுகபோகங்களுக்கு பஞ்சம் இருக்காது. எளிமையான அமைதியான சுபாவம் கொண்டவர்கள். இவர்களின் ராசிப்படி இவர்களின் கணவர் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு மிகவும் அதிர்ஷ்டமாக இருக்கும். தனுசு ராசிக்குரிய அதிபதி குரு பகவான். குருவின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் என்பதால் இந்த ராசி பெண்கள் எந்த வேலையை தொட்டாலும் அது வெற்றியிலேயே முடியும். இவர்களுக்கு குருவின் அருள் இருப்பதால் வீட்டில் மகிழ்ச்சியும் செல்வ செழிப்பும் நிறைந்திருக்கும். தனுசு ராசி பெண்கள் எப்போதும் அதிர்ஷ்டசாலியாக கருதப்படுவார்கள். இவர்கள் திருமணமாகி செல்லும் வீட்டில் மகாலட்சுமி நிரந்தரமாக குடியிருப்பாள். மகர ராசியில் பிறந்த பெண்கள் வெள்ளை உள்ளம் கொண்டவர்கள். மகாலட்சுமியின் தனிப்பட்ட அருள் இவர்களுக்கு எப்போதுமே இருக்கும். இவர்கள் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள். ஒரு வேலையை செய்ய வேண்டும் என முடிவு எடுத்துவிட்டால் என்ன ஆனாலும் அதை முடிக்காமல் விடமாட்டார்கள். மகர ராசி பெண்கள் தனக்கான அடையாளத்தை உருவாக்கி கொள்ள விரும்பிக்கூடியவர்கள். அதில் வெற்றியும் பெறுவார்கள். இவர்களை விரும்புகிறவர்கள் எண்ணிக்கைக்கு பஞ்சமே இருக்காது. கும்பராசியில் பிறந்த பெண்கள் மிகவும் திறமைசாலிகள். உறவுகளிடம் உண்மையாக இருக்கக்கூடியவர், அதிகம் அன்பு செலுத்தக்கூடியவர்கள். இவர்கள் ராசி இவர்கள் குடும்பத்தினருக்கு அதிக அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். மீனராசி பெண்கள் மென்மையான குணமும் நல்ல ஒழுக்கமும் உடையவர்களாக இருப்பார்கள். இவர்களும் சரி, இவர்களை சுற்றி இருப்பவர்களும் சரி, அதிர்ஷ்டமானவர்களாக இருப்பார்கள். தனது வேலை அல்லது தொழிலில் நல்ல நிலைமையை அடையக்கூடியவார்கள். இதை தவிர மீதி ராசியில் இருக்கவர்களுக்கும் அதிர்ஷ்டமும் கஷ்டமும் மாறி மாறி வரும். நீங்கள் நம்ம போடுற இந்த பதிவு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.